அமராவதி மெஸ் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து பரோட்டா, மற்றபடி காலையில் வந்து இட்லி, பூரி, பொங்கல் அது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். மதிய டைமில் பிரியாணியும் இருக்கான். மேபி நம்ம மதிய டைம் ட்ரை பண்ண முடியாது. இப்போ காலையில் பரோட்டா மற்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் ஃபுல்லாக வந்து காட்டலாம். வாங்க போகலாம். புது சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் ஆகிட்டாரு. ஆனால் அவங்க பேர் என்னண்ணா? பேர் ரமேஷ். ரமேஷ். கடை எங்கே இருக்குது அப்படியே எல்லாத்தையும் சொல்லும். கடை எங்கே இருக்குது, உங்கள் கடையில் என்ன ஃபேமஸ்ஸு அதெல்லாம் சொல்லுங்கள். தோசை. ஓகே ஓகே. மதிய டைமில் பிரியாணி கிடைக்குமா? எத்தனை இயர்ஸ் ஓல்டுண்ணே இந்த கடை? எத்தனை வருஷமாக இங்கே கடை ஓடிக்கிட்டு? கடையில் ஃபேமஸ்னா இந்த பரோட்டா. யூடியூப்ல வர போறாரு. அடுத்த யூடியூபர் செலிபிரிட்டி. ஆரம்பிக்கலாம். பரோட்டா வந்து கிடச்சிருச்சு. பரோட்டா, கலக்கி, ஆம்லெட்டு இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். ஒரு வாழையில சேர்வா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. என்ன பார்த்தது ஒரு ஜக்கில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இப்படி பக்காவாக பரோட்டா சாப்பிட்னா ஒரு இது இருக்குது நமக்கு. டிப் பண்ணிக்க இப்படி வந்து பக்காவாக பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்வா ஊற்றினீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஓகே மக்களே, இப்படி ஜம்முன்னு பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்வா ஊற்றி கலக்கணும். இப்படி எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே ஊற்றணும். அப்படியே ஊற்றிட்டு சடன்னு அவ்வளோதான் மக்களே. இப்படி ஊற்றி ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் தேவையே கிடையாது. கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா அருமையாக இருக்கும். அண்டு பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போமா இல்லை நீ லேட் பண்ணுவியா? ஆரம்பிச்சிடலாம். என்ன கொஞ்சம் பரோட்டாவை வச்சு பார்க்குற ஒரே ஆள் நீ மட்டும்தான். இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆரம்பிக்கலாமா மக்களே? பரோட்டா பயலுங்க. சிக்கன் சேர்வா பரோட்டாவோட சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கு. இந்த கடை எங்க இருக்குன்னா வளத்தியில இருக்கு. வளத்தியில எக்ஸாக்டா மதுரை ஸ்ரீ அமராவதி மெஸ் இந்த கடனோட பேரு. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு கடைக்கு போகலான்னு பார்த்தோம், அப்புறம் இங்கே வந்து இது பண்ணிட்டோம். பட் நிறைய கடைகள் இருக்கு. கலக்கி மசாலா கலக்கி தான். பரோட்டாவில் வந்து இந்த கலக்கி வச்சு ஒரு சின்ன ட்ரை போகும். லைட்டாக வச்சுட்டு ஆம்லேட்டை லைட்டாக வச்சுட்டு எடுத்து சேர்வாவை லைட்டாக ஊற்றி குழப்பி அடித்தோன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வளர்த்தி வந்தீங்க செம்மையாக இருக்குது மக்கள். வளர்த்தியில் இருக்க எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. மலையனூர் போனீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேயே இருக்கும் இந்த கடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒருத்தான கடையாக இருக்குங்க. மதுரை ஸ்டைலில் சும்மா பங்கமாக கொடுக்குறாங்க. கடை பேர் வந்து மதுரை அமராவதி மெஸ்ன்னு வந்து இருக்குது. பேரில் சைடு வந்தீங்கன்னா கடையிலையும் இருக்குது. மதுரை அந்த காரசாரமாக இருக்கிறது எல்லாமே. மதிய டைமில் பிரியாணி கிடைக்குமா?
பிரியாணி டைமில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 தான் ஆகுது. 10:30 ஆகுது. மார்னிங்கில் வந்து கிடைக்குது. தரமான சாப்பிட்டு கலக்கில ஆம்லேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலக்கி சும்மா தரமாக போட்டிருக்காங்க. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில கடைகளில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் இங்கே நல்லா ஃப்ரை பண்ணி பக்காவாக கொடுக்குறாங்க. பக்காவாக இருக்குது ஆம்லேட். இப்போ ஆம்லேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஆம்லேட் வந்து எடுத்து இங்கே அந்த பரோட்டாவில் வச்சு ஒரு பிக் பைட்டாக வந்து போயிடலாம். அண்ட் கிளப்பி அடித்தோன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலக்கி பக்காவாக இருக்குது. அண்ட் ஆம்லேட்டும் வந்து தரமாக இருக்குது. இதெல்லாம் அண்ட் ஆம்லேட் வித் கலக்கி இது ரெண்டுத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு லெவலுங்க. அவ்வளோதான், சொல்கிறது வேறு வார்த்தைகள் இல்லை. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அதுதான் சொல்கிறேன் நான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. 10 பரோட்டா 180, அப்புறம் கலக்கி சாப்பிட்டோம். ஒரு கல் தோசை, மொத்தம் சேர்த்து 245. 4 பேர்கிட்ட சாப்பிட்டோம். தரமான ஒரு ஹோட்டலு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். எவ்வளோ தாத்தா இது? 50 ரூபா கூட. 50 ரூபா. ஆமா. இதெல்லாம் அது 30 ரூபா கூட. என்ன தாத்தா ஊர்ல போயிட்டு இவ்வளோ என்ன விலை வைக்க தெரியுமா அது? ஓகே, குறைச்சு கொடு தாத்தா. அப்ப இது பெரிய பழமா இருக்குது. மாங்காய் என்ன 5 ரூபா ஒண்ணு. உங்க தோட்டத்துலயா? ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. என்ன ஒண்ணு ரேட்டு தான் இதுவா இருக்குது. ரப்பர் தாத்தா உடஞ்சு போயிருக்கு. சரி, நான் இப்ப 30 ரூபா கொடு. 30 ரூபாயா? ஆமா. இது எவ்வளோ? அது 25 ரூபா கொடு. சரி, எல்லாம் வாங்கிடலாமா? எல்லாம் வாங்கிடலாம். அப்படியே தூக்கு, எல்லாத்தையும் தூக்கு. மொத்தமா எவ்வளோ தாத்தா? மொத்தமாவா? எல்லாம் சேர்த்து 150 ரூபா கொடுத்துரு. மொத்தமா மாங்காங்க எல்லாம் சேர்த்து 150. கேட்க மாட்டானுங்க. இதுதான் ஒரு வீடியோ போட்டு செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்தா காய்ச்சா. இந்த தாத்தா எந்த ஊர் தாத்தா நீ? எந்த தாத்தா? ஊரு நான் வளர்த்தி. சரி தாத்தா, எல்லாத்தையும் அள்ளி போடு. எல்லாத்தையும் அள்ளி போடுங்க. அள்ளி போடு. சரி தாத்தா, நான் போய் வரேன்.